மருதோன்ற கிராமம் பக்கத்துல இருந்த காட்டுல ஒரு மரத்து மேல காவேரி, சாரதா அப்படின்ற பேர்ல 2 பேய்ங்க தினம் தினம் உட்காந்து கதை பேசிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் ஒரு மகரிஷி ஏதோ ஒரு கஷ்டத்துல வந்து அப்படியே தலை சுத்தி அந்த மரத்து கீழே விழுந்துட்டாரு. அம்மா, பசி, தண்ணி தண்ணி இப்படி அவஸ்தைப்பட்டுட்டு இருந்தாரு அந்த மகரிஷி. அந்த பேய்ங்க 2 பேரும் அந்த மரத்து கீழே விழுந்திருந்த மகரிஷிய பார்த்தாங்க. சாரதா, அங்க பாரு, யாரோ மகரிஷி மாதிரி இருக்கு, போய் பார்க்கலாம் வா. இப்படி சொல்லி அந்த 2 பேய்களும் விழுந்து கிடந்த மகரிஷி கிட்ட போனாங்க. பசியா இருக்கு, சாப்பாடு கொடுங்க. தாகமா இருக்கு, தண்ணிய கொடுங்க. இப்படி கேட்டாரு மகரிஷி. அதை பார்த்து அந்த 2 பேய்களும் வருத்தப்பட்டாங்க. பாவண்டி, பசியோட தாகத்தோட செத்து போற மாதிரி இருக்காரு, நம்ம உதவி பண்ணலாம். நீ போய் சாப்பிட்றதுக்கு பழம் கிடைச்சா எடுத்துட்டு வா, நான் போய் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். நீ புத்தியோட தான் பேசுறியா காவேரி? நம்ம பேய்ங்க, நம்மளுக்கு கருணை இதெல்லாம் இருக்கவே கூடாது, நம்ம கண்டிப்பா இருக்கணும், இப்படி சொல்லுச்சு. அம்மா, பசிக்குதே, தண்ணி தண்ணி கொடுங்க. இப்படி சொல்லிட்டே இருந்தாரு. போ சாரதா, நான் சொன்ன மாதிரி செய். நம்ம பேயா இருந்தா என்ன, பசின்னு வந்தவங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம, தாகன்னு வந்தவங்களுக்கு தண்ணி கொடுக்காம இருக்கணுமா என்ன? போய் தண்ணி எடுத்துட்டு வா சாரதா, போ. இப்படி சொல்லி காவேரி பேய் பழத்தை தேடி போயிடுச்சு அங்கிருந்து. சாரதா பேய் தண்ணி எடுத்துக்கிட்டு மகரிஷி கிட்ட வந்தது. 2 பேய்களும் தண்ணியும் பழங்களும் கொடுத்தது. சாரதா, நம்ம பேயா இருக்கிறதால பழமும் தண்ணியும் நம்ம கொடுத்தா பயந்து போயிடுவாரு, நம்ம சாதாரண மனுஷங்க மாதிரி மாறிடலாம். இப்படி சொல்லி அந்த 2 பேய்களும் சாதாரண மனுஷங்க மாதிரி மாறிடுச்சுங்க. ஐயா மகரிஷி, உங்களுக்கு பழமும் தண்ணியும் கொண்டு வந்திருக்கோம். இதை கேட்டு அந்த மகரிஷி எழுந்து உட்கார்ந்தாரு. எதிரில் இருக்க அந்த அழகான பொண்ணுங்களை பார்த்துட்டு அவரால் பழத்தையும் சாப்பிட முடியல, தண்ணியும் குடிக்க முடியல. என்னை மன்னிச்சிடுங்க அம்மா, மனுஷங்க கொடுத்தா என்னால் சாப்பிட முடியாது. என்னை சாப்பிடுன்னு வற்புறுத்தினா கூட சாப்பிட முடியாது. என் மேலே சாபம் இருக்குமா. சில நாட்களுக்கு முன்னாடி இதே காட்டில் அந்த ஆற்றுல குளிச்சு முடிச்சுட்டு என்னுடைய விரதத்தை முடிச்சுக்கிறதுக்காக பழங்களை எடுத்து வச்சுருந்தேன். அப்போது பசியோட ஒரு பேய் வந்து அந்த பழங்களை சாப்பிட்டுது. கோவமா அந்த பேயை விரட்டிட்டு அதுக்கிட்ட இருந்த அந்த பழத்தையும் பிடுங்கிட்டேன். அப்போ அங்கே காட்டு தாய் வந்தாங்க. உனக்கு பசிக்கும் ஆனால் சாப்பிட முடியாது, தாகம் எடுக்கும் ஆனால் தண்ணி குடிக்க முடியாது, இதுதான் என் சாபம்ன்ட்டு சாபத்தை விட்டாங்கம்மா. அப்புறம் சாபத்துக்கு விமோச்சனம் சொல்லலையே அந்த காட்டு தாய்? சொன்னாங்கம்மா, மனசு இருக்கிற 2 பேய்ங்க கொடுக்குற பழத்தை சாப்பிட்ணும், தண்ணி குடிக்கணும், அப்போதான் உன் சாபம் தீரும்ன்ட்டு அந்த காட்டு தாய் சொன்னாங்கம்மா. அதனால்தான் நீங்கள் கருணையோடு கொடுக்குற இந்த பழத்தை சாப்பிட முடியாதுமா, திருப்பி எடுத்துட்டு போயிடுங்க. இப்படி சொன்னதும் காவேரியும் சாரதாவும் திருப்பி பேய் மாதிரி மாறினாங்க. பேய்ங்களை பார்த்த உடனே மகரிஷி அந்த பழங்களை சாப்பிட ஆரம்பிச்சாரு. சாப விமோசனம் அடைஞ்சாரு. போன சக்தி திரும்பி மகரிஷிக்கு வந்துடுச்சு. நீங்க நல்ல மனசு இருக்கிற பேய்ன்றதுனால எனக்கு சாப விமோச்சனம் கிடைச்சிது. பணம் கொடுக்கிற ஒரு பேயாவும் தங்கத்தை கொடுக்கிற ஒரு பேயாவும் சக்தி கொண்ட 2 பேயா நீங்க மாறுவீங்கன்னு நான் உங்களுக்கு வரம் கொடுக்குறேன். இப்படி சொல்லி அந்த மகரிஷி மாயமா மறைஞ்சிட்டாரு. இப்படியே நாட்கள் போச்சு. அதே ஊர்ல ராஜன் ஒரு ஏழை இருந்தான். தன்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு எவ்வளோ பேர்கிட்ட காசு கேட்டும் யாரும் கொடுக்கல. அதை பொறுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கலான்னு காட்டுக்குள்ள வரான். ஒரு கல்லு மேல வருத்தத்தோட உட்கார்ந்துட்டு இருந்தான். அதை பார்த்து மனமிறங்கி அந்த 2 பேய்களும் அவன் பக்கத்துல வந்ததுங்க. அவனோட கஷ்டத்தை கேட்டு ஒரு பேய் பணத்தையும் இன்னொரு பேய் தங்கத்தையும் அவனுக்கு கொடுத்தது. நகையும் பணத்தையும் எடுத்துட்டு போய் ராஜன் அவன் பொண்ணுக்கு சந்தோஷமா கல்யாணத்தை பண்ணி வச்சான். இதை பார்த்து அந்த 2 பேய்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டதுங்க.